ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகளுக்கான அக்குபஞ்சர் புள்ளி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சர்க்கரை வியாதிகளுக்காக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை எப்படி நம்ம தடுக்கலாம், ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அண்டு சர்க்கரை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன விட்டமின் மினரல் டிஃபிஷியன்சி இருக்கும் அதெல்லாம் ஒரு சார்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துட்டு அதே மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். மார்னிங் மட்டும் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சர்க்கரை நோயாளிகள் உணவுகளை கரெக்டாக எப்படி ஒரு விட்டமின் மினரல் சத்துக்களோட எப்படி ஒரு சரிவிகித உணவாக எடுத்து சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் அதோடு இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம்தான் அக்குபஞ்சர் புள்ளிகள். ஸோ அந்த புள்ளிகளையும் நீங்கள் உங்களோட உணவு கண்ட்ரோலோடு சேர்த்து உணவுகளை நல்லா ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து வாக்கிங்கும் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த ரெண்டுமே இருக்கேன், நான் இது சாப்பிட்றதில்ல அது சாப்பிட்றதில்ல, நான் இன்சுலின் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் ஹை டோஸ் டேப்லெட் எடுக்கிறேன், நான் வாக்கிங்கும் போகிறேன், எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை அப்படிலாம் கூட சொல்கிறவங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் எனக்கு குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதோடு சேர்த்து நீங்கள் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளையும் தினமுமே அதை புள்ளிகளை தூண்டிக்கிட்டே வரும்போது, தூண்டிக்கிட்டேன்னா நீங்கள் அதை ஒரு அமுக்கம் கொடுத்துட்டே வரும்போது, ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வரும்போது உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். உங்களோட ஆவரேஜ் சுகர் அந்த ரிப்போர்ட் எடுக்கிறீங்கள ஒரு 3 மாதத்துக்கு, ஸோ அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே உங்களால் ஒரு நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். தினம் எடுத்துகிட்டு தினம் செக் பண்ணி பார்க்காதீங்க. நான் சொல்கிற புள்ளிகளை 3 மாதங்கள் உங்களோட மருந்துகளோடு சேர்ந்து ரெகுலராக அதை செஞ்சுட்டே வாங்க. அப்போது நீங்கள் ஆவரேஜ் சுகர் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் பயமுடுத்துகிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எடுக்கிற டோஸுக்கு என்ன குறைஞ்சிருக்கணும்னு உங்கள் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்குமே உங்களோடது கட்டுக்குள்ளே வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கேன், ஸோ எனக்கு சுகருக்குள்ளே வந்துடவே கூடாது, நான் பார்டரில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர். அண்டு சிலர் எனக்கு ஜெனட்டிக்காக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயப்படுறவங்களும் நிறையா பேர். ஸோ அவங்க எல்லாருமே இந்த புள்ளிகளை ரெகுலராக தூண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர்ன்ற அந்த ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளே போகாமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இதில் மெயினாக கையில் இருக்கிற புள்ளிகளை நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அது போக சில புள்ளிகள் கால்களையும் இருக்குது, அதோட லொக்கேஷனையும் நான் கொடுக்குறேன். இதில் ஒவ்வொரு புள்ளிகளையுமே 10 தடவை லைட்டாக மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே அமுக்கி இப்படி சுற்றி விடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இதில் எல்லா புள்ளிகளையுமே இப்போ நான் இந்த சுகருக்காக சொல்ல போகிற எல்லா புள்ளிகளையுமே ஒவ்வொரு வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டும் போது உங்களோட ஆஃப்டர் ஃபுட், அதாவது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வர அந்த சுகரோட ரேட் நல்லாவே குறையிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அக்குபஞ்சர் புள்ளிகள் பொறுத்த வரைக்கும் அதோட ரூட் காஸ்க்காக தான் வேலை செய்யுமே தவிர மேலோட்டமாக கிடையாது. அஃப்கோர்ஸ் சிம்டம்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நான் சிம்டம்ஸ்க்காக நான் அக்குபஞ்சர் புள்ளிகள் கொடுக்கல. சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு கால் மதன் இருக்குது, எனக்கு யூரினேஷன் அடிக்கடி யூரின் போகுது, அப்புறம் எதாவது புண்ணு வந்தால் எனக்கு ஆற மாட்டேங்குது, இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒவ்வொன்றுக்குமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு வீடியோலையுமே அந்த சிம்டம்ஸ்க்குரிய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுகர் அப்படிங்கிற ஒரு டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியே ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர், ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான். அதாவது உணவுகள் செரிமான தன்மை குறைகிறது, தப்பான ஒரு செரிமானம் நடக்கிறது, இதுதான் இந்த பிரச்சனை காரணம். அப்போ எல்லாமே அந்த சம்பந்தமான புள்ளிகளை தூண்டும் போது அதோட ரூட் காஸ், அதுக்கு என்ன காரணம் இந்த சுகர் வர்றதுக்கு, நம்ம டயபெட்டிஸ் நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ முதல் புள்ளி P9.
இந்த நடுவிரலில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிப்பில் இருக்கிறது தான் பெரிகார்டியம் 9. இதை வந்து நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே ஒரு 10 தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து பெயின் இருக்கும். இப்போ நான் சொல்கிற எல்லா புள்ளிகளுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெயின் இருக்கும். அதில் இந்த பெரிகார்டியம் பொறுத்த வரைக்கும் உடம்புல வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கங்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து பெயின் ரொம்பவே இருக்கும். இது ஒரு அருமையான ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் பாயிண்ட். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சுகர்னால் வர்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸையுமே வந்து இது ரொம்ப அருமையாக குறைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் சொல்கிற எல்லா புள்ளிகளுமே இரத்த ஓட்ட குறைபாடை சரி பண்ணும். ஏன்னா சுகருக்கு உள்ள பிரச்சனை என்ன, நம்மளுக்கு சுரக்கிற கரெக்டாக இல்லை, நம்மளோட செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா இரத்த ஓட்ட தடைபாடு வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயுமே இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படும். ஸோ அதை சரி பண்ணுற மாதிரியான புள்ளிகள் தான். ஜென்ரலாக இரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்குரிய அவ்வளோ புள்ளிகளும் இங்கே இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து P9. அடுத்து டியூ 20. இந்த 2 காது மடல் இப்படி வச்சு இங்கே தொடுங்க. அது மூக்கிலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அது வந்து இன்டர்செக்ட் ஆகிறது. இது ஒரு லைட்டாக, இது வந்து ரொம்ப அமுக்கம் கொடுக்கக்கூடாது. சும்மா ஜென்ட்லாக வந்து ஒரு 10 தடவை மட்டும் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காலில் உள்ள ஒரு புள்ளி K1, அதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். அதுவுமே வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கழிவுகள் கிட்னியில் வெளியேறிடுச்சுனாலே இந்த பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி கிட்னியோட உறிஞ்சும் தன்மையை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா நிறைய வந்து வெளியேற்றப்பட்டும் திருப்பி ரத்தத்தில் உறிஞ்சப்படாத தன்மையும் இருக்கும் கிட்னியோட சின்ன சின்ன செயலிழப்புகள்னால. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக K1 அப்படிங்கிற ஒரு புள்ளி. அடுத்து H8, நான் சொன்ன மாதிரி இரத்த ஓட்டத்தை தூண்டுற ஒரு புள்ளி, நம்மளோட இருதயத்தோடைய ஃபயர், நெருப்பு புள்ளி. ஸோ சொந்த புள்ளின்னு சொல்லலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து இரத்த ஓட்டத்தை கூட்டும் போது செரிமானம் வந்து நல்லா நடக்கும். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த இரத்த ஓட்டம் தான் குறைபாடு. அதனால தான் அடுத்து பிபி வரும், எல்லா விஷயங்களும் வரும் இல்லையா. ஸோ அவருக்கு அது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் இப்போது இந்த சுண்டு விரலை வந்து நீங்கள் இப்படி மடக்கணும். மடக்கிறப்ப இந்த உள் பக்கமாக இருக்கிற அந்த நகக்கண், இங்கே ஒரு ரேகை இருக்கும். இந்த நகம் வந்து முடிகிற இடம் தான். அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெயின் தெரியும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைக்க விடுங்க. இது வந்து H8. அடுத்து SP6. இது வந்து கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், மண்ணீரல், இது 3யுமே நல்லா வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்குரிய ஒரு புள்ளி, ஒரு எனர்ஜி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கான ஒரு புள்ளினும் சொல்லலாம். அந்த புள்ளி காலில் இருக்குது. நான் அதோட லொக்கேஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் இதே மாதிரி மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு 10 தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான ஒரு புள்ளி, சமநிலை புள்ளி லிவர் 3, LIV3. அதுவும் கால் மேல் பாதத்தில் இருக்குது. அதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். இந்த புள்ளி மட்டும் கண்டிப்பாக அதிகமான ஒரு வலி கொடுக்கும் நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா. அடுத்து இப்போ நான் சொன்ன எல்லா புள்ளிகளையும் தூண்டிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது அக்குபஞ்சரில், உள்ளங்கை மருத்துவம் சொல்லிட்டு. ஆக்சுவலி சுஜோக்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தட் சுஜோக் கிடையாது. உங்கள் உள்ளங்கையில் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற புள்ளிகள் இருக்குது. டெய்லி நீங்கள் சாதாரணமாக காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமும் நைட்டு தூங்கும் போதும் நான் அந்த சார்ட் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதில் புள்ளி வந்து மார்க் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றுமே ஒவ்வொரு புள்ளியை பற்றி தனியாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே நீங்கள் அந்த சார்ட்டையும் பாருங்கள். பார்த்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒவ்வொரு புள்ளிகளையுமே இதே மாதிரி ஒரு 5 தடவை மட்டும் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனுக்குமே இரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். ஸோ இது பண்ணும்போது மெயினாக உங்களுக்கு வந்து கால் மதமதப்பு, ஒரு மாதிரி அதிக பசி இருக்கிறது, யூரினேஷன் போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா தனித்தனியாக அக்குபஞ்சரில் சிம்டம்ஸ்க்கு புள்ளிகள் இருந்தாலும் அந்தந்த ஆர்கனுக்கு இரத்த ஓட்டத்தை குறைக்கும் போது உங்களுக்கு அதனால சுகர்னால் வந்திருக்கிற அந்த சிம்டம்ஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த மேல் அது காமிக்குது இல்லையா, அந்த ஒரு சிம்டம்ஸை வந்து இரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறது மூலமாக கொடுக்க முடியும். அப்போ அவ்வளோ பாயிண்ட்ஸையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பதிலாக நான் மேலே சொன்ன அவ்வளோ புள்ளிகள் மட்டும் தூண்டிட்டு
சிம்டம்ஸ்க்காக இந்த ஒரு சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. காலையில் எந்திரிச்ச உடனே இரு கைகளையும், ஏன்னா மண்ணீரல் புள்ளிலாம் பார்த்தீங்கன்னா இடது கையில் மட்டும்தான் இருக்கும், வயிறும் இடது கையில் தான் இருக்கும். அதே மாதிரி லிவர் பார்த்தீங்கன்னா வலது கையில் மட்டும்தான் இருக்கும் அந்த சார்ட்டில். ஸோ அப்போது அதனால் 2 கையையுமே வந்து நல்லா இப்படியே ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் படி இல்லைனாலும் இப்படியே வந்து அமுக்கம் கொடுக்கலாம். இல்லை அக்குபஞ்சர் பால்ஸ்னு கிடைக்குது, ஸோ அந்த பால் வச்சு நீங்கள் கையில் வந்து அப்படியே உருட்டி கொடுக்கலாம். இதன் மூலமாக எல்லா உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன புள்ளிகள் மட்டும் தூண்டிட்டு சாப்பாடை ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்மளால் எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே காண முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி செஞ்சுட்டு இன்றைக்கே நான் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறேன், நான் வந்து நீடில் ப்ரிக் பண்ணி பார்க்குறேன்னு தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கிற எல்லா புள்ளிகளும் உங்களோட ரூட் காஸை சரி பண்ணுது. அதை வந்து ஒரு நாளில் உங்கள் செரிமானத்தை சரி பண்ண முடியாது, ஒரே நாளில் ரத்த ஓட்டத்தை சரி பண்ண முடியாது. ஆனால் சிம்டம்ஸை மட்டும் சரி பண்ண முடியும். அதனால தான் நான் அந்த ஹேண்டில் சொல்லியிருக்கிற புள்ளிகளை தூண்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சிம்டம்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் உள் உறுப்புகளில் மாற்றங்கள் உங்களோட ஆவரேஜ் பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தா ஐயோ மாற்றமே இல்லை, இவ்வளோதான் இருக்குது, நான் இப்படி மெடிசன் எடுக்கிறேன்னு ஃபீல் பண்ணவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்கிறத மட்டும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கும் கிளினிக்கலாக நாங்களுமே செஞ்சு பார்த்த ஒரு அருமையான புள்ளிகள் தான் நான் மேலே சொல்லியிருக்கிற எல்லா அக்குபஞ்சர் புள்ளிகளுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா சுகர் வந்தால் மட்டுமே இல்லை, நான் சொன்ன எல்லா புள்ளிகளும் ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களோ, இல்லை ஜெனட்டிக்காகவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குன்றவங்க, இல்லை ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட் இருக்குது எனக்கு செரிமானம் இல்லைங்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த நான் சொன்ன புள்ளிகளை நீங்கள் தூண்டிட்டு வரும்போது நீங்கள் வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதிக்குள்ளே போகாமே நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.